بالحرف نهديك شعرا تغني تحار حروف البيان شجا بالحب ننسوج قولا ثريا تغص بسعد عروق الوتن لك الورد كل الحكايات قص وبين الأماني خبايا وفن بقلب حواك. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் வல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற பொழுது மையுருதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் என்றார்கள். அதாவது யார் யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நலவை நாடி இருக்கின்றானோ நல்லதை எழுதி இருக்கின்றானோ அவர்களுக்கு முதலாவது இறைவன் செய்கிற வேலை இஸ்லாம் எனும் இந்த மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பதாக நபிகளார் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வால் நலவு நாடப்பட்ட கூட்டமாக எம் அனைவரையும் இறைவன் ஆக்க வேண்டும் என்று முதலில் இறைவனை பிரார்த்தித்தவனாய், கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் யாரும் சுவர்க்கத்தில் வாழவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் இருப்பது சோதனைக்கென்று இறைவனை வணங்குவதற்காக நாம் எல்லோரும் படைக்கப்பட்டு பூமியிலே இறைவனால் வாழ வைக்கப்பட்டிருக்கிறோம். சுவர்க்கம் என்கிற பொழுதுதான் எங்களுடைய மனது விரும்புவதையெல்லாம் சுவனத்தில் அடைந்து கொள்ளலாம். கவலைகள் என்பது இருக்கவே மாட்டாது. நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அத்தனையும் நமக்கு கிடைக்கும். அது சுவர்க்கத்தில். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இறைவன் இதற்கென்று சில இயல்புகளை வைத்திருக்கிறார். சிரிப்பவர் அழ வேண்டும், சந்தோஷப்படுபவர் துக்கப்பட வேண்டும், லாபம் பெறுபவர் நட்டப்பட வேண்டும். இவ்வாறு சில அடிப்படைகளை இன்ப துன்பம் இரண்டையும் சேர்த்த அமைப்பில் தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறான். துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால், இந்த பூமியின் இறைவனால் ஆக்கப்பட்ட இந்த அடிப்படையான சில அறிவுகள் தெரிந்திருந்தாலும், அதை நாம் அறிந்திருந்தாலும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருகிற பொழுது அந்த எங்களுடைய உள்ளத்து பதிவுகள் சில நேரங்களில் தூரமாகி அதை மறந்து போவதை பார்க்கிறோம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு திருமறை வசனத்தில் அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். உண்மையில் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மனிதனும் இந்த வசனத்தில் இருக்கிற ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டால் பூமியிலே எவ்வளவுதான் இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவனுக்கு வந்தாலும் இறைவனை அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் அவனை மறக்கடிக்க செய்ய மாட்டாது. எவ்வளவுதான் நஷ்டம் கஷ்டம் துன்பங்கள் வந்தாலும் இறைவனை அந்த துன்பம் தூரமாக்கி விட மாட்டாது. என்ன வசனம் என்றால், وَعَسَىٰ أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ وَعَسَىٰ أَن تُحِبُّوا شَيْئًا وَهُوَ شَرٌّ لَكُمْ. அல்லாஹ் சொல்கிறான், சில விடயங்களை நீங்கள்
உங்களுக்கு விருப்பமானவைகளாக காணலாம். இது எனக்கு நல்லம், இது மகிழ்ச்சியாக இருக்கிறது, இதுதான் எனக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். சில விடயங்களை நீங்கள் கெடுதி என்று நினைக்கலாம். உங்களுடைய பகுத்தறிவுக்கு, உங்களுடைய அந்த கால சூழ்நிலைக்கு, உங்களுடைய அந்த பௌதிக வளங்களை வைத்து நீங்கள் இது கெடுதி என்று முடிவெடுக்கலாம். ஆனால் அதற்கு பின்னாடி அல்லாஹு தஆலா உங்களுக்கு நலவை வைத்திருப்பான். நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அந்த துன்பங்களுக்கு பின்னாடி அல்லாஹு தஆலா எனக்கு நலவை வைத்திருப்பான், நிச்சயமாக நல்லது இருக்கும். ஒரு பெண்ணை நாங்கள் திருமணம் முடிக்க ஆசைப்படலாம், விருப்பப்படலாம், அதற்கென்று பல முயற்சிகள் எடுத்திருக்கலாம். திருமணமும் பல போராட்டத்துக்கு மத்தியில் நடந்திருக்கலாம். நடந்து முடிந்தவுடன் 2 நாட்களில் வைத்திய அறிக்கை வருகிறது, அந்த பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் அப்படி என்று வருகிறது. 4 நாளில் அவள் மரணித்து விடலாம். எது எவ்வாறு நடக்கும் என்கிற முடிவு, மறைவான அறிவு அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் இருக்கிறது. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வருகிற சோதனைகளில் நவீன காலத்தில், அண்மை காலத்தில் மிகப்பெரிய சோதனையாக இருப்பதுதான் நோய்கள். உண்மையில் இன்றைக்கு ஒரு 15-30 வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் இன்று மனிதர்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு சோதனை தான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிற பொழுது, அம் ஹசிப்தும் அன் ததுகுலல் ஜன்னா அன் ததுகுலுல் ஜன்னா, அதாவது சுவர்க்கத்தில் முன் சென்ற சமுதாயம் படாத கஷ்டங்கள், செய்யாத தியாகங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்காமல் சுவனம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். உண்மையில் கஷ்டங்கள், சுவர்க்கத்தை அடைவதற்கு பல கஷ்டங்கள் பட வேண்டும், பல துன்பங்களை சகித்துக் கொள்ள வேண்டும், பல சுமைகளை சுகமாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லிமிடம் இருந்தும் எதிர்பார்க்கிறான். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் நோய் என்பதை தவறான புரிதல்கள் பல இருக்கிறது. அதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சில இடங்களில் திருமணம் முடிந்திருக்கும், திடீரென்ற மாதிரி திருமணம் தலாக்கிலே முடியும். என்ன என்று விசாரித்தால் பெருவாரியான நிகழ்வுகள் இப்படி நடக்கிறது. இவருக்கு ஒரு நோய் இருந்தது, அல்லது அந்த பெண்ணுக்கு ஒரு நோய் இருந்தது. அந்த நோயை சொல்லாமல், எங்களிடம் திருமண பேச்சுவார்த்தையில் தெரியப்படுத்தாமல் கல்யாணத்தை முடிச்சு தந்துட்டாங்க. திருமணம் முடிச்சாச்சு, பிறகுதான் இவ்வளவு பெரிய நோய் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அப்படி என்று பல திருமணங்கள் ரத்தாகி போனது நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருத்தர் இருக்கிற நோய் குடும்ப வாழ்க்கைக்கு பாதிப்பு செலுத்துமாக இருந்தால், குழந்தை வளர்ப்புக்கு பாதிப்பு செலுத்துமாக இருந்தால், திருமண பேச்சுவார்த்தையில் அந்த நோயை தெரியப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னி, யார் மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை தெரியப்படுத்தணும். குறித்த நோய் வாழ்க்கைக்கு குந்தகம் ஏற்படுத்தும் அப்படி என்று ஒருவர் கருதினால் அதை தெரியப்படுத்தணும். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களை, நோய் சம்பந்தமான தவறான புரிதல்கள் நிறையவே இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த நோய்களுக்கு பின்னாடி பெரும் பெரும் நலவுகளை வைத்திருக்கிறான் என்பதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே வருகிற செய்தி, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனிடம் பேசுவான். நான் உலகத்தில் தாகித்துக் கொண்டிருந்தேன், தவித்துக் கொண்டிருந்தேன், ஏன் நீ எனக்கு நீர் புகட்டவில்லை என்று கேட்பான். அந்த நேரத்தில் அந்த அடியான் அல்லாஹ்விடம் சொல்வான், யா அல்லாஹ், நீ உலகத்தில் தாகித்திருந்தாயா? உனக்கு நான் நீர் புகட்டவில்லையா என்று மறுப்பான். அல்லாஹ் சொல்வான், என் அடியான் தாகத்தோடு உன்னிடம் வந்தான், நீ நீர் புகட்ட மறுத்து விட்டாய். என் அடியான் பசியோடு வந்தான், நீ உணவு கொடுக்க மறுத்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா
அந்த அடியானிடம் கேட்பான், நான் நோயுற்றிருந்தேன். அல்லாஹ் சொல்வான், நான் நோயுற்றிருந்தேன், என்னை ஏன் நீ நலம் விசாரிக்க வரவில்லை என்று கேட்பான். அந்த மனிதனோ மறுத்து விடுவான், இறைவா நீ நோயுற்றிருந்தாயா? அல்லாஹ் சொல்வான், என் அடியான் நோயுற்றிருந்தான், அவனை நீ போய் நலம் விசாரித்திருந்தால் அவனிடத்தில் என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய், அவனிடத்தில் என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். அப்படி என்று அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது நோயாளிகள் அவர்களிடத்தில் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்ளலாம், அவரை பராமரிப்பது, அவரை நோய் நலம் விசாரிப்பது, இதை அல்லாஹு தஆலா தன்னோடு நெருக்கமாக வைத்து பேசியிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நோயாளிகளுக்கென்று பல சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வைத்தியசாலைகளில் வேலை பார்ப்ப ஜொப் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பணமுமாக போய்விட்டது, இபாதத்துமாக மாறிவிடும். அந்த இடத்தில் பல நோயாளிகளை நலம் விசாரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது, பல நன்மை செய்வதற்கான சான்ஸ் கிடைக்குது. ஆனால் கவலையான செய்தி என்னவென்றால், நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. நல்ல பணி செய்கிற வைத்தியர்கள் இருக்கிறார்கள், தாதியர்கள் இருக்கிறார்கள், வைத்தியசாலை ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் பகுதிகளில் இருக்கிற வைத்தியசாலைகளில் தாதியர்கள், அதாவது நோயாளிகளோடு நடந்து கொள்கிற விதத்தை பார்த்தால் சுபஹான் அல்லாஹ், வெட்கி தலை குனிய வேண்டும். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா மதத்தவர்களும், நாம் வாழ்வது பல்லின சமுதாயத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மதத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் வருகிற இடம் வைத்தியசாலை. அந்த இடங்களில் இஸ்லாம் நோயாளிகளோடு மிக சிறப்பான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவர்களோடு நடக்கிற விதம், தாதியர்கள் சிலர் பேசுகிற வார்த்தை உருக்கிறது. அவங்க நோயோடு சில தவறுகள் விட்டிருக்கலாம், வாந்தி எடுக்க முடியாத இடங்களை எடுத்திருக்கலாம், துப்பக்கூடாத இடங்களை துப்பி இருக்கலாம். ஆனால் அந்த இடங்களில் அவர்கள் நடந்து கொள்வது இஸ்லாம் சம்பந்தமாக மாற்று மதத்தவர்களுக்கு தவறான ஒரு பதிவை உண்டு பண்ணுகிறது. சில வைத்தியர்கள், சில வைத்தியசாலை ஊழியர்கள், தாதியர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்வதை பார்க்கிறோம். இஸ்லாம் நோய்க்கும் அதன் நோயாளர்களுக்கும் கொடுத்திருக்கிற சிறப்பும் அதற்கான மகிமையும் அவர்களுக்கு பணி செய்தால் கிடைக்கிற அந்த அந்தஸ்தையும் இந்த முஸ்லிம்கள் புரிந்து கொண்டால் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார்கள். இவ்வாறு இஸ்லாத்தை பேணி அந்த இடத்தில் பணி செய்ய முடியாதவர்கள் இஸ்லாத்தை மோசமான பதிவை மாற்று மதத்தவர்களுக்கு முன்னாடி வைப்பதை விட அவர்கள் அந்த தொழிலை மாற்றிக்கொள்வது மிக இஸ்லாத்துக்கு செய்கிற ஒரு நலவாக இருக்கும். சகோதரர்களே, அதாவது சில இடங்களில் இந்த நோயாளர்கள் சில வைத்தியசாலைகளில், குறிப்பாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடங்களில் நடந்து கொள்கிற விதங்கள் மிக மோசமாக, முஸ்லிம் சகோதரர்கள், இஸ்லாத்தை சுமந்தவர்கள், முஸ்லிம் நாமங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொள்கிற விதங்கள் மிக மோசமாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு திருமறை வசனத்தில் சொல்கிற பொழுது, உங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், சோதனைகள், நோய்களாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், அந்த கஷ்டங்களை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக அல் குர்ஆனில் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, ஒரு முள் தைத்தாலும், காலிலே ஒரு முள் ஒரு முஸ்லிமை தைத்தாலும் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், தரஜாக்கள் உயர்த்தப்படுவதாக இந்த கருத்துப்பட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு நோய் வருகிறது என்றால், கடுமையான நோயால் அவதிப்படுகிறார் என்றால், இறைவன் 3 காரணங்களுக்காக அதை ஏற்படுத்தி இருக்கலாம். ஒன்று, அந்த முஸ்லிமுடைய தரஜாவை உயர்த்துவதற்காக அந்த நோயை இறைவன் அந்த மூமினுக்கு கொடுத்திருக்கலாம். அல்லது அவர் தவறு செய்திருக்கலாம், வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் செய்திருக்கலாம், அந்த பாவங்களை அழித்து விடுவதற்காக அல்லாஹு தஆலா அந்த நோயை அவருக்கு கொடுத்திருக்கலாம். அல்லது அந்த மனிதனுடைய அந்தஸ்துக்களை, அதாவது மறுமையிலே ஒட்டுமொத்தமாக தண்டனையை கொடுக்காமல் மறுமையில் தண்டனையை குறைப்பதற்காக இந்த உலகத்தில் சில குற்றங்களுக்கு
தண்டனையாக சில விஷயங்களை அல்லாஹு தஆலா அந்த மூமினுக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் நோயை அணுகிற பொழுது இந்த பதிவு அவருடைய மனதில் ஆழமாக வந்துவிட வேண்டும். என் இறைவன், என் ரப்பு இந்த நோயால் என்னை சோதிக்கிறான் என்று சொன்னால், ஒன்றில் என்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட போகிறது, அல்லது என் பாவங்கள் மன்னிக்கப்பட போகிறது, அல்லது நாளை மறுமையில் எனக்கு வழங்கப்படுகின்ற அந்த தண்டனை குறைக்கப்பட போகிறது என்று முதலாவது அல்லாஹ்விடத்தில் நாம் அதாவது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துக்கள், அருட்கொடைகள், சில நேரங்களில் கடுமையான நோய்கள் வருகிற பொழுது நோயாளிகள், உறவுக்காரர்கள், நண்பர்கள் எல்லோரும் ஒரு சோர்வான நிலைக்கு போவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்கிற பொழுது, வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருளை நீங்கள் கணக்கிட்டால் கணக்கிடவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் நிஅமா ஒத்த கருத்து சொல்லில் அல்லாஹு தஆலா நிஅம் என்று பன்மையாக சொல்லாமல் ஒரு அருளை நீங்கள் எண்ணி பார்த்தால், இறைவன் வழங்கிய ஒரு அருளை எண்ணி பார்த்தால் அதை கூட உங்களால் கணக்கிட முடியாது, அந்த அளவுக்கு பொறுமதியானது. அப்படி என்று இறைவன் பாவிப்பதை பார்க்கிறோம். சில இடங்களில் எங்களை சோதிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நாட்டுப்புறவாசி வாராரு, கிராமப்புற அரபி ஒருத்தர் வாராரு, ரசூலுல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கிறதா அப்படி என்று கேட்கிறார். இவர் இல்ல, அப்படி ஒன்றுமே வரல அப்படி என்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார், தலைவலி வந்திருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கும் அந்த நாட்டுப்புற அவர் வரல, அதுவும் நமக்கு தெரியாது அப்படி என்கிறாங்க. அவர் அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வோடு பேசிவிட்டு செல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அதாவது ஒரு நரகவாதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னார்கள். நோயே வராமல் ஒருவர் இருக்கிறார், சின்ன சின்ன நோய்களை கூட அவர் சந்திக்கவில்லை, நோய் என்றால் என்னவென்றே தெரியாது. அப்படி என்றால் அந்த நபர் நினைக்க வேண்டும், அல்லாஹ் என் மீது கோபத்தோடு இருக்கிறான், நாளை மறுமையிலே கடுமையான பிடிப்பதற்காக எனக்கு இதை தாமதித்து வைத்திருக்கிறான் என்று யோசிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு நோயும் வரல, சின்ன சின்ன நோயை கூட அவர் சந்திக்கல, அப்படியே இருக்கிறாரு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை நரகவாதியை பார்ப்பதென்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடக்கிறது. ஒரு நோயாளி அதை பொறுத்து கொண்டால், அந்த நோயை தாங்கிக் கொண்டால் அல்லாஹ்விடம் எந்த அளவுக்கு சிறப்பு கிடைக்கும் என்பது சம்பந்தமாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாராவது ஒருவரை கண்டால் நீங்கள் சொர்க்கவாதி யாரையும் பார்க்க வேண்டும் என்றால் இந்த பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று ஒரு பெண்ணை காட்டுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த குறித்த பெண்மணி வாராங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அந்த வலிப்பு நோய் இருக்கிறது, வலிப்பு நோய், அப்படியே விழுந்துருவாங்க, விழுந்தால் அந்த நோய் துடித்துட்டு இருப்பாங்க, துடிக்கிற பொழுது தான் அணிந்திருந்த ஆடை அவர்களை விட்டு அந்த பெண்ணை விட்டு விலகும். ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நான் இந்த நோயால் அவதிப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், எனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் இந்த நோய் குணமாகுவதற்கு அப்படி என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறார்கள், நான் பிரார்த்திப்பதென்றால் பிரார்த்திக்கிறேன், ஆனால் அதாவது வைன் ஷஅதி சபர்தி வலக்கில் ஜன்னா, நீ நாடினால் பொறுமையாக இருந்தால்
உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணி எனக்கு சொர்க்கம்தான் வேண்டும், இந்த வருத்தத்தை இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன், தாங்கிக் கொள்கிறேன், தாங்கிக் கொண்டால் சொர்க்கம் கிடைக்கும் என்றால் அது கிடைக்கட்டும் என்று சொல்கிறார்கள். மீண்டும் அந்த பெண்மணி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நோய் குணமாகுவதற்கு பிரார்த்திக்க வேண்டாம், ஆனால் அந்த நோய் ஏற்பட்டவுடன் என் ஆடைகள் என்னை அறியாமலே என்னை விட்டு விலகிச் செல்கிறது, அந்த ஆடை விஷயத்துக்கு மாத்திரம் பிரார்த்தியுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, நோயை பொறுத்துக் கொண்டால், கடுமையான நோய்களை நாங்கள் தாங்கிக் கொண்டால், அல்லாஹ்வை மறக்காமல் அந்த நோயோடு இறைவனை திக்ர் செய்து கொண்டிருந்தால் சுவர்க்கம் கிடைப்பதற்கு அது ஒரு சான்ஸாக இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது யாராவது ஒரு அடியானை அவருக்கு நலவு நாட வேண்டும், ஒரு மனிதனுக்கு நலவு நாட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினால் அஜ்ஜலலஹுல் உகூபத ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் தண்டனைகளை வேதனைகளை அவருக்கு அதிகப்படுத்துவான், அவசரப்படுத்துவான். நிறைய கஷ்டங்கள், வேதனைகள், நோய்கள் அந்த அடியானுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா என்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டான், இறைவனுடைய நேசம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, அதான் எனக்கு இவ்வளவு நோய். நோய் அதிகரிக்கிற பொழுது இந்த உலகத்தில் அவரை தூய்மைப்படுத்துவதற்காக ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லிமுக்கு அந்த மாதிரி கொடுக்கிறான். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு பகுதி. அதாவது நோய்கள், இது சம்பந்தமான சில புரிதல்களை நாங்கள் எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் நோய் வந்த பெரியோரு குற்றம் மாதிரி யார்கிட்டையும் சொல்றல. சமுதாயத்தில் இன்றைக்கு சில நோய்களின் பேரை சொல்றது கூட பயம், யாருக்கிட்டையும் தெரியப்படுத்துறல. நபிமார்கள் எந்தெந்த வருத்தங்களினால் மரணமானார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹாபாக்கள் எந்தெந்த நோய்களுக்குள்ளாகி மரணமானார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பெரும் பெரும் அறிஞர்கள் எந்தெந்த நோய்களுக்குள்ளானார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு யார்ட்டையும் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது கூட சொல்றாங்க, எனக்கு வந்திருக்கிற வருத்தம் உங்கள ஒருத்தருக்கு வந்தால் டபுள் மடங்கு எனக்கு வந்திருக்குது. வருத்தத்தை தெரியப்படுத்துறாங்க. தெரியப்படுத்துவதனால் சில நன்மைகள் நமக்கு இருக்குது. அடுத்தாக்களை துஆ கிடைக்கும், நோயாளியை நலம் விசாரிக்க வருவாங்க, பலரும் நல்லடியார்கள் இருப்பாங்க, அதுக்குள்ள பலர் நமக்காக பிரார்த்திப்பாங்க, உலகியல் ரீதியாக சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கு நோய் சம்பந்தமான தவறான புரிதல், இஸ்லாம் நோய்க்கு எந்த இடம் கொடுத்திருக்கிறது என்பது சம்பந்தமாக சரியாக தெரியாததினால் பக்கத்தூட இருப்பாரு, மௌத்தானதுக்கு பிறகுதான் மெசேஜ் வரும், கொழும்பு கூட்டிக்கு வந்திருப்பாங்க, என்ன நோய் என்றே தெரிய மாட்டாது, இல்லாட்டி சும்மா காய்ச்சல் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதோ பெரிய ஒரு குற்றம் மாதிரி அதை பார்க்கிறாங்க. ஏனென்றால் இஸ்லாம் இந்த இடங்களில் என்ன சொல்கிறது, அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் என்பது சம்பந்தமான சரியான அறிவு இன்மை அல்லது உலகியல் காரணிகளினால் உள்ளம் ஆட்கொண்டு விட்டது என்று சொல்லலாம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களை, ஒரு பக்கத்தில் இஸ்லாம் நோய் சம்பந்தமாக இவ்வாறான விடயங்களை சொன்னாலும் நோய்க்கு நிவாரணி தேடுவதையும் ஆரோக்கியத்தையும் பற்றி கடுமையாக பேசிய மார்க்கங்களுள் இஸ்லாம் முதன்மையாக இருப்பதை பார்க்கிறோம். பழம்பெரும் அறிஞர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள் தனித்தனி நூட்கள் எழுதினார்கள் வைத்தியம் சம்பந்தமாக. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 அருட்கொடைகள் இருக்கிறது, அதிகமான மனிதர்கள் அதிலே பொதுபோக்காக பராமுகமாக இருக்கிறார்கள். அதே ஒன்று ஓய்வு நேரம், இன்னும் ஒன்று ஆரோக்கியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனி நூட்களாக வைத்தியம் சம்பந்தமாக நூட்களை இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். கிதாபு திப் அல்லது தனி நூட்களில் சில சிறப்பு தலைப்புகளாக இந்த வைத்தியம் சம்பந்தப்பட்ட தலைப்புகளை இஸ்லாமிய அறிஞர்கள் கொண்டு வந்திருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம் உலகத்தில் ஆரம்ப காலங்களில் வைத்திய துறையில் மிக பிரபல்யமாக இருந்தவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ராசி எந்த அளவுக்கு என்றால் மிக பிரபல்யமான ஒரு வைத்தியர், பல வைத்திய நூட்களை எழுதியவர். இவர் மேற்கத்திய உலகில் பல்கலைக்கழகங்களில் இவர் நூல்
சிலபஸா இருக்குது. ஆனால் பேரை இங்கிலீஷ் பேர் மாதிரி மாத்திக்கிறாங்க. ராசியை ரேசஸ். கேட்கிறாக்களுக்கு இவர் முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்தவர் மாதிரியான ஒரு மனோநிலையை கொடுக்கும். அவர் அங்க யூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஆரோக்கிய முறைகளை கூட நம்ம பேணுறதுக்கு ரெடி இல்லை. ஆரோக்கியத்தை வலியுறுத்திய ஒரு மார்க்கம். ஆனால் இலங்கையில் இன்றைக்கு முஸ்லீம்கள் 8-9% சனத்தொகை பெர்சன்டேஜ். 2 இடங்கள்ல நம்முடைய சனத்தொகையை தாண்டி ஒரு உயர்வு மட்டத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஜெயில 30% இருக்கிறாங்க, இன்னொன்று வைத்தியசாலையில். போற இடமெல்லாம் பார்த்தா தாடி தொப்பி இல்லாட்டி அபாய். வைத்தியம் முஸ்லீம்களுடைய பணத்தால தான் இலங்கையில வைத்தியத்துறை எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஒழுங்காக சாப்பிடல, இஸ்லாம் சொல்ற மெத்தட்ல தண்ணி குடிக்கிறல்ல, சாப்பாட்டு வைத்தியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த அம்சங்களை கூட நம்மளால பேண முடியாம இருக்குது. ஒரு முஸ்லீம்கள் பழைய காலத்தில் சொல்லுவார்கள், அதாவது பசி இருந்தால் ருசி இருக்க மாட்டாதுன்னு சொல்லி, பசி வந்தால் ருசியெல்லாம் விளங்க மாட்டாது. ஆனால் இன்றைக்கு அதையும் தாண்டி ருசி வந்தா பசி வழங்காதுங்கிற ஒரு சூழ்நிலை முஸ்லீம்கள்ட்ட உருவாகிக்குது. ருசியா இருந்தா சரி, அது எவ்வளவு என்னதான் இருந்தாலும், எவ்வளவு முட்டை சாப்பிடலுமோ அவ்வளவு முட்டை சாப்பிடுறது, என்ன சாப்பாடாக இருந்தாலும் முதலாவது எங்களுடைய அறிஞர்கள் இமாம் புகாரி கூட கிதாபு திப், வைத்தியம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்தை புகாரி கிரந்தத்தில் கொண்டு வருகிறார். அதே போன்று அவரை முந்தைய காலத்து அறிஞர்கள் இந்நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்கள் சம்பந்தமாக, ஆரோக்கியம் சம்பந்தமாக விரிவாக பேசியிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் அத்தஃபு அக்வா மினர் ரஃப் என்று சொல்வார்கள். அதாவது வெள்ளம் வரும் முன் அணை கட்டுறது. வெள்ளம் வந்ததுக்கு பிறகு கட்டுறதுங்கிறது கஷ்டம், வர்றதுக்கு முன்னாடி கட்டணும். நோய் ஏற்படும் முன் ஏற்படாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகள் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பகுதியில் தொற்று நோய் பரவி இருக்கிறது, அப்படி என்று உங்களுக்கு ஏதாவது செய்தி கிடைத்தால், தகவல் வந்தால் அந்த பகுதிக்கு நீங்கள் சென்று விட வேண்டாம். நோயாளியா போய் தருவீங்க, சான்ஸ் இருக்குது, வேற வேற பிரச்சனை எல்லாம் வரும். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய பகுதியில் அந்த நோய் ஏற்பட்டால் நீங்கள் வேறு இடம் சென்று விட வேண்டாம். முன்கூட்டியே வந்தத்துக்கு வாரத்துக்கு முன்னாடியே, நோய் வருவதற்கு முன்னாடியே இஸ்லாம் வராமல் இருப்பதற்கு எவைகளை பேணலாம் என்பதை சொல்லி தந்திருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாப்பிடுகிற பொழுது யாருமே இன்றைக்கு இதை பேண்டதே கிடையாது. பெரிய நோயாளிகள் வைத்தியத்துக்கண்டே முழு செலவும் போயிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவியினால் இஸ்லாம் சொல்ற மாதிரி வாழ்ந்தா அந்த பணத்தை இஸ்லாத்துக்காக செலவழிக்கலாம், நாளை ஏழைகளுக்கு கொடுக்கலாம், நம்முடைய வீட்டு தேவைகளை ஏதாவது செலவழிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாப்பிடுகிற பொழுது 3 டிவைட் பண்ணுங்க. ஒன்று உணவுக்கு, இன்னும் ஒன்று தண்ணிக்கு, இன்னும் ஒன்று மூச்சு விடுவதற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வோட லைஃப்ல 2-3 தடம் கூடுதலா சாப்பிட்டு இருப்பாங்க. கடுமையான பசி இந்த விதியை தாண்டி சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையில் தான் சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவராக இருந்தார்கள். ஆனா சுபஹானல்லாஹ், நம்முடைய சமுதாயம் தண்ணிக்கு கூட இடம் வைக்கிறது கிடையாது. அவ்வளவு சாப்பாடு தான். எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல, எல்லாருமே வைத்தியசாலையில், ஒவ்வொருத்தரும் இலங்கையில இவ்வளவுதான் ஒரு மனிதனின் இலங்கை பௌதீக வளங்கள், இலங்கையர்கள் இவ்வளவுதான் வெயிட். அப்படி என்றால் முஸ்லீம்கள் தான் கூட வெயிட்டா இருப்பாங்க. சனத்தொகையை விட கூடுதலா வெயிட் வந்து நிற்கும். அவ்வளவு சைஸ், அவ்வளவு பிரச்சனை. சிலருக்கு இயல்புல அந்த பிரச்சனை இருக்கலாம், சிலருடைய அந்த உணவு பழக்கங்கள், இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலை மறந்த உணவு பழக்கங்கள் இந்த மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நவீன உலகம் சொல்லுது, பெருவாரியான நோய்களுக்கு காரணம்
கோபம் என்கிற ஒரு உணர்வு என்று சொல்லுது. கோபத்தால் என்னென்ன நோய் அப்படி என்கிறத தரப்படுத்தி இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு உபதேசம் செய்யுங்கள், நசீகத்து செய்யுங்கள், வசியத் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் லா தக்லப், நீ கோபப்படாதே என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்கிறார், எனக்கு வசியத் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொல்கிறார், நீ கோபப்படாதே. மீண்டும் சொல்கிறார், கோபப்படாதே என்று சொல்கிறார். இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லுது கோபம் பெருவாரியான நோய்க்கு காரணம் என்று சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கூட இந்த ஹதீஸிலே என்ன காரணத்திற்காக கோபப்படாதே என்று சொன்னார்கள் என்பது வரல. ஆனால் கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களுடைய ஆரோக்கிய விடயத்தில் கடுமையான அழுத்தமும் அதாவது கவனமும் செலுத்திய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூங்கி எழும்பினா, நீங்க தூங்கிட்டீங்க, தூங்கி எழுந்தால் டைரக்டா போய் பாத்திரத்தில் கையை போட வேணாம். உங்களோட கை எங்கெங்க இரவுல நின்றுச்சு அப்படி என்று தெரியாது. வெளியில சுத்தப்படுத்திட்டு கையை பாத்திரத்துக்குள் நுழைவியுங்கள் என்று சுத்தத்தை சொன்னது. இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லுது தொடுதலால் பல நோய் உருவாகிறது, பல கிருமிகள் தாவுகிறது என்று விஞ்ஞான உலகம் சொல்லுது. எப்பவோ இஸ்லாம் ஆரோக்கியத்தை பற்றி சொன்ன மார்க்கம். அதே போன்று நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். பல் துலக்குவது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது வாயை சுத்தப்படுத்தும், வாயை சுத்தப்படுத்தும். பல நோய் வாய்க்குள்ள இருந்து இன்றைக்கு வருது. பேருகளே பாடமாக்குறதுக்கு வேற டைம் எடுக்கணும். அந்த மாதிரியான நோய்கள் அடிப்படை காரணம் சரியா மெயின்டெனன்ஸ் சரியா இல்லை. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் 1400 சொச்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். எனவே நோய்கள் சம்பந்தப்பட்ட சரியான புரிதல் நமக்கு வர வேண்டும். அதே நேரம் இஸ்லாம் ஆரோக்கியத்தை கடுமையாக வலியுறுத்திய ஒரு மார்க்கம். அந்த ஆரோக்கியத்தை பேண வேண்டும். ஆரோக்கியம் இருக்கிற பொழுதுதான் சிறந்த முறையில் இஸ்லாத்துக்காக பணி செய்யலாம். அல்லாஹ்வை மிக கஷ்டப்படாமல் இறைவனை அதிகம் வணங்குவதற்கான வாய்ப்பு ஆரோக்கியம் இருக்கிற பொழுதுதான் கிடைக்கும். வெறுமனே வைத்தியம் என்று செலவழித்த பணத்தை வீணாக அளிக்க வேண்டிய ஒரு தேவை உருவாக மாட்டாது. இஸ்லாத்தை சரியாக பேணினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளிலே கொஞ்சம் கருத்தெடுத்தால் இந்த விஷயங்கள் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நோய் சம்பந்தப்பட்ட சரியான புரிதலை தருவதோடு நிவாரணிகள் ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய சமூகமாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பாத். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் யாரும் மரணத்திற்கு மருந்து செய்ய முடியாது. இறைவனால் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு ஆரோக்கியமாக வாழ்வதற்காகத்தான் மருந்தெடுக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மரணத்திற்கு யகீன், உறுதி என்கிற அந்த வார்த்தையையும் பயன்படுத்துகிறான். அதாவது இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று கேட்டால் இந்த உலகத்தில் இல்லை என்பதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள், இருக்கு என்பதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். சுவரம் இருக்கிறதா இல்லையா, இரண்டிற்கும் ஆள் இருக்கிறது. வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா இல்லையா, இரண்டிற்கும் ஆள் இருக்கிறது. இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் இரண்டிற்கும் மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். முரண்பட்ட இரண்டு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் அங்கீகரித்த, ஏற்றுக்கொண்ட, ஒருவராலும் மறுக்க முடியாத, எல்லோரும் உடன்பட்ட ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் மரணம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. பிறந்தவர்கள், படைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் மரணித்தே ஆக வேண்டும் என்று இறைவனால் விதியாக்கப்பட்டது உலகத்தில். இதில் யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளவு உறுதியானது. அல்லாஹு தஆலா உறுதி என்றே சொல்கிறான். ஆனால் இந்த மரணத்திற்கு பிறகு சில விடயங்கள்
முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் இறைவன் நமக்கு சொல்லி தருகிறான். ஒருவர் மரணித்தால் உயிரோடு உள்ளவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தருகிறது. என்றாலும் நவீன காலத்தில் நாங்கள் வாழ்வது ஒரு பௌத்த நாட்டிலே அந்நிய மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் மரணித்தால் சில நடைமுறை சிக்கல்கள் வருவதும் உண்டு. ஆனால் சிலர் இந்த விடயங்களில் தவறான நிலைப்பாடுகளை எடுப்பதை பார்க்கிறோம். கவலை அளிக்கிறது. அண்மை காலங்களில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், ஆபரேஷன் பண்றது ஹராம், அந்த மாதிரி மார்க்க தீர்ப்பு கொடுத்த மாதிரி சில இடங்களில் அறிவில்லாமல் மக்களை சிலர் வழிகாட்டுவதை பார்க்கிறோம். இமாம் அஹ்மத் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற பொழுது, அன்னாசு இலல் இல்மி அஹ்வஜு மின்ஹும் இல தாமி வஷராப், அதாவது மனிதர்கள் அறிவின் பால் சாப்பாட்டையும் உணவையும் விட அதிகமான தேவை உள்ளவர்கள் அறிவின் பால். காரணம், உணவு என்பது ஒரு நாளைக்கு 2-3 விடுத்தங்கள் தான். அறிவு என்பது ஒரு நாளைக்கு பல விடுத்தங்கள், அதை தேடி படிக்க வேண்டியது, அப்படி என்று பதிவு செய்கிறார். இஸ்லாம் சம்பந்தமாக தேட வேண்டும், படிக்க வேண்டும். எப்பொழுதோ இந்த அறிவு தூக்கப்படுகிறதோ, இந்த அறிவு தூரமாக்கப்படுகிறதோ, அப்பொழுது ஃபித்ராக்கள் உருவாகும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அறிவை அல்லாஹு தஆலா ஒரே பிடியாக பிடுங்க மாட்டான். வலாக்கின் யக்பிலுல் இல்ம பிகப்லில் உலமா, உலமாக்களை அறிஞர்களை மரணிக்க செய்வதின் ஊடாக அல்லாஹு தஆலா அறிவை இந்த உலகத்தில் இருந்து தூக்குவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று இத்தகத நாசு ரூசன் ஜுஹாலா, அதற்கு பிறகு அறிவாளிகள் இல்லாமல் போன பிறகு அறிவிலிகளை மக்கள் தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள், அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அறிவுகள் இல்லாமல் போகிற பொழுது, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சரியான புரிதல்கள் இல்லாமல் போகிற பொழுது ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதுதான் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 99 கொலை செஞ்சவர் தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். ஒருத்தர் வாராரு, அவர் வணக்கசாலி, உனக்கு மன்னிப்பு இல்லைங்கிறாரு. 100வது கொலை நடக்குது. மீண்டும் ஒரு அறிவாளியிடம் போன பொழுது அவர் அவருக்கு வழிகாட்டுகிறார். அறிவாளி வழிகாட்டுகிறார். அவர் பிறகு நிரபராதியாக மாறுகிறார். ஒரு கொலை நடப்பதற்கும் ஒருவர் 100வது கொலை செய்வதற்கும் திருந்த வேண்டும் என்கிற மனோநிலையில் வந்தவர் தவறு செய்வதற்கும் ஒரு தவறான அறிவில்லாத வழிகாட்டல்கள், ஃபத்வாக்கள் காரணமாக அமைவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களை, அறிவை அதிகப்படுத்தக்கூடிய அல்லது சிறந்த அறிஞர்களை அடையாளப்படுத்தக்கூடிய, ஆக குறைந்தது சிறந்த அறிஞர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மனோநிலை எங்களுடைய சமுதாயத்தில், அந்த பக்குவத்தை மக்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு மரணங்கள் எந்த இடத்திலும் நிகழலாம். இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் உள்ள பல மாற்று சகோதரர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போறாங்க, இஸ்லாத்தை தழுவி இலங்கைக்கு வராங்க. வேறு வேறு காரணிகளினால் இஸ்லாத்தை படிச்சு முஸ்லிமா மாறாங்க. முஸ்லிம்கள் வியாபார தளங்கள்ல வேலை செய்தவர்கள் முஸ்லிம்களாக மாறுகிறார்கள். பல காரணிகளினால் இலங்கையில் இஸ்லாத்துக்குள் மாற்று மதத்தவர்கள் கவரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சில இடங்களில், பல இடங்களில் அவங்க மௌத்தாகிறாங்க. மௌத்தானால் இஸ்லாமிய அடிப்படையில் அவர்களை நல்லடக்கம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது. காரணம், அதற்குள்ள சட்டதிட்டங்கள், அதிலே உள்ள சரியான விதிகளை நாம் பேணி அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். அது எடுக்கப்படாத பட்சங்களில் இவ்வாறான பல நிகழ்வுகள் நடக்கிறது. அப்படியான ஒரு நிகழ்வு தான் எங்களுடைய இந்த பள்ளியில் இஸ்லாத்துக்கு வந்த ஒருவருக்கு நடந்திருக்கிறது. மரணித்து விட்டார். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் நல்லடக்கம் செய்வதற்கு அவருடைய குடும்பம் ஒத்துழைப்பு வழங்கவில்லை, அவருடைய மனைவி ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அதே போன்று அண்மையிலே பேர்வளையில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்தது. இப்படி பல இடங்களில் நடக்கிறது. உண்மையில் இஸ்லாம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒருவர் மரணித்து விட்டார், தொழுகை நடாத்தப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நஜ்ஜாசி மன்னன் மரண செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை அழைக்கிறார்கள்.
உடனடியாக அந்த மன்னனுக்காக தொழுகை நடாத்துகிறார்கள், ஜனாசா தொழுகையை நடாத்துகிறார்கள். இந்த செய்தியை வைத்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் 3 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஒரு சாரார், அதாவது ஜனாசாக்கள் எங்கே மரணித்தாலும், தொழுவிக்கப்பட்டாலும் தொழுவிக்கப்படாவிட்டாலும் பொதுவாகவே எல்லோரும் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதற்கான ஆதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் நஜ்ஜாசி மன்னனுக்கு தொழுகை நடாத்தினார்கள். இந்த செய்தியை வைத்து பொதுவாக எல்லாருக்கும் அனுமதிதான் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இரண்டாவது சாரார், இமாம் அஹ்மத் அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். ஒரு பகுதியிலே இருக்கிற ஆட்சியாளர் ஒரு முடிவெடுக்கிறார், இவருக்கு நம்ம தொழுகை நடத்தணும். அவர் தொழுகை நடாத்தப்பட்டவராக இருந்தாலும் படாவிட்டாலும் இவருக்கு நாம் தொழுகை நடாத்த வேண்டும் என்று அந்த ஆட்சியாளர் முடிவெடுத்தால் அவருடைய முடிவுக்கு மக்கள் கட்டுப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நஜ்ஜாசி மன்னனுடைய விடயத்தில் அந்த மாதிரி நடந்து கொண்டார்கள். அப்படி என்று இதே செய்தியை வைத்து இமாம் அஹ்மத் அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது கருத்து, ஒருவருக்கு தொழுகை நடாத்தப்பட்டு விட்டால், யாரோ முஸ்லிம்கள் எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் தொழுகை நடாத்தி அடக்கம் செய்து விட்டார்களே, ஆனால் அவர்களுக்கு தொழுகை நடாத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. தொழுகை நடாத்தப்படவில்லை, முஸ்லிம் அல்லாத இடங்களில் மரணித்திருக்கிறார், சந்தேகம் என்ன நடந்தது தெரியவில்லை, அப்படியானவர்களுக்கு ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதற்கு ஆதாரம் நஜ்ஜாசி மன்னனுடைய இந்த செய்தி. அப்படி என்று மூன்றாவது கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். உண்மையில் ஆதாரங்கள் அடிப்படையிலேயும் சிந்தனைகளுக்கு போட்டு பார்க்கிற பொழுது மேற்சொன்ன 2 கருத்துக்களை விட இந்த மூன்றாவது கருத்து சுன்னாவுக்கு நெருக்கமான ஒரு முடிவை தருகிறது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியோர் ஆட்சியாளராக இருக்கிற பொழுது மரணித்தார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவ்வாறான நபித்தோழர்கள் மரணித்தார்கள். மதீனாவை தாண்டி அதற்கு நெருக்கமான உள்ள பகுதியில் வேறு எங்கேயாவது தொழுகை நடாத்தினார்களா என்று எந்த ஒரு செய்தியும் பதிவு செய்யப்படலை. உரிய இடத்துல மாத்திரம்தான் தொழுகை நடக்குது. தொழுகை நடாத்தப்பட்டவர்களுக்கு எங்கோ இருந்து தொழுகை நடாத்த வேண்டும் என்கிற ஒரு மரபு வழிமுறை அவர்களுக்கு மத்தியில் இருந்திருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்தோழர்கள் செய்திருப்பார்கள். சுவர்க்கவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட உத்தம நபித்தோழர்களுக்கு நபித்தோழர்கள் செய்திருப்பார்கள். அவ்வாறான ஒரு வழக்கம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை என்பது இந்த மூன்றாவது கருத்துக்கு சார்பான வலுவான சஹாபாக்களின் நடைமுறை இந்த மூன்றாவது கருத்துக்கு சாதகமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குத்பா முடிந்த பிறகு, ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த எங்களுடைய சகோதரருக்காக, எங்களை விட்டு மரணித்தவர் ஆனால் தொழுகை நடாத்தப்படவில்லை, இஸ்லாமிய அடிப்படையில் நல்லடக்கம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவருக்கான ஜனாசா தொழுகை நடைபெறும் என்பதை அறிய தருகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் அவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக, எந்த நேரத்திலும் அவனுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.